வணக்கம். இன்னைக்கு வீடியோ மானம் ரோஷம் சூடு சொரண நாம் தமிழர் கட்சி இது ரெண்டுத்துக்கு என்ன சம்பந்தம் இல்லதான். இருந்தாலும் அந்த கட்சியில இருக்கிற மானம் ரோஷம் சூடு சொரண இருக்கிறவங்களாம் கட்சி விட்டு வெளியேறிட்டாங்க. அதோட உச்சமா அக்கா காளியம்மாள் நாம் தமிழர் கட்சி விட்டு வெளியே போயிட்டாங்க. எனக்கும் மானம் ரோஷம் சூடு சொரணம் இருக்குதுடா. தன்னை ஒருத்தன் தப்பா பேசிட்டான், தப்பா பேசணும், திரும்ப மன்னிப்பு கூட கேட்கல. அதை நான் அப்படிதான் பேசுவேன்னு சொன்னான். அதுக்கு அவன் வருந்தல திருந்தல, பாலியல் வாழ்க்கை வாங்கின்னு திமிர் மேல சுத்தி நிற்கிறான். அப்பேற்பட்ட கட்சியில நான் இருக்கக்கூடாது, எனக்கு மானம் ரோஷம் சூடு சொரண தன்மானம் முக்கியம்னு வெளியேறினாங்க. ஒரு மனுஷனுக்கு தன்மானம் முக்கியம்னு உணர்ந்த பிறகு நம்ம அவங்கள பாராட்டி ஆகணும். இன்னைக்கு ஒரு பாராட்டு நிகழ்ச்சி நடத்தலாம் நான் பார்த்தேன் நம்ம காளியம்மாள் அக்காக்கு. அதை ஒருத்தன் விட மாட்டான். யாருன்னா மாமாவின் முதல் முட்டு. இந்த மாமா தாத்தா உக்காந்தான்னா அங்கே சேர் இருக்காது, 2 பேர் தலை இருக்கும். அதில் முக்கியமான ஒரு தலை சும்மா மண்டையை வச்சு அண்டை குடுறான்னுவாங்கல்ல, அந்த மாதிரி அண்டை கொடுத்துனே இருக்கிற ஒரு முண்டை ஒரு நல்ல மனுஷன். யாருன்னா இந்த சின்ன மாமா. இவன் ஒரு வீடியோ போட்டிருக்கான்பா. அக்கா அவங்க கட்சியில் எவ்வளோ வேலை செஞ்சுருப்பாங்க, எவ்வளோ உழைச்சிருப்பாங்க, எவ்வளோ விசுவாசமாக இருந்தாங்க. அக்காவை தப்பாக பேசுறது சீமான் மாமா. அவர் மேலே ஒரு தப்பு இல்லையா, அக்கா மேலே தான் தப்பா அப்படின்னு ஒரு வீடியோ. முதல்ல அக்கா ஏன் இந்த கட்சியை விட்டு வெளியே போனாங்க, என்ன காரணம்? மாமா சீமான் அக்காவை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னான். அது என்ன வார்த்தைன்னா, விடுங்க விட்டுட்டு வேற பாருங்க. ஒரே ஒரு பிசுறு இருக்கு காளியம்மா. அதுக்கப்புறம் அந்த சிவசங்கரன் அவன் ஒரு பிசுறு இருக்கு. 2 டைம் தட்டிட்டோம்னா சரியாயிடும். பிசுறு அக்காவை பார்த்து சாதாரணமாக யாரை பார்த்து அப்படி சொல்லக்கூடாது, பெண்களை பார்த்து சொல்லவே கூடாது. அதுவும் அக்கா மாதிரி உழைக்கிற ஒரு ஆளை பார்த்து அப்படி சொல்லாமா? சொன்னால் ஒரு மனுஷன் வருந்தனும் திருந்தனும் மன்னிப்பு கேட்கணும். என் மாமனுக்கு ஏது அதெல்லாம்? பாலியல் வழக்கில் மாட்டி அப்படியே போராடுங்கிற ஆள் இதுக்காக மன்னிப்பு கேட்பான். அதுக்கு பதிலாக இன்னொன்று சொன்ன ஆள், நாங்கள் பிசுரும்பா அப்புறம் உசுரும்பா, நாங்கள் பிசுரும்பா அப்புறம் உசுரும்பா, அது உனக்கு என்ன மசுருக்கு இடிஞ்சு போயிட்டேன் நான். அந்த இடிஞ்ச கையோட அக்காவை இப்படி பார்த்தேன். அக்கா தன்மானம் முக்கியம்னு கட்சி விட்டு வெளியே போயிட்டாங்க. அதான் அக்கா, அந்த இடத்துல தான் அக்கா நிற்கிறாங்க. ஒரு மான வீர தமிழச்சின்னு நிற்கிறாங்க. ஆனால் அப்பேற்பட்ட அக்காவை பார்த்து ஒருத்தன் வீடியோ போட்டிருக்கான். அக்கா அதுக்காக வெளியே போகலையாம். அக்கா ஏன் வெளியே போனாங்கன்னா, காளியம்மாள் அவர்கள் வெளியேறியதுக்கு எனக்கு நல்லா தெரியும். அக்கா காளியம்மாள் தான் காரணம். அக்கா காளியம்மாள் தான் காரணம். அக்கா காளியம்மாள் தான் காரணம். அவங்களே காரணமா? அக்கா நீயா காரணம்? நல்ல கட்சிக்காரன், நல்ல தம்பி, இவனில் போய் தம்பின்னு சொல்லியிருந்திய, பார்த்துக்க. அவங்களே காரணம். ஏன்னா மாமா பிசுறுன்னு சொல்லலை, நான் அப்படி தான் சொல்லணும்னு ஒத்துக்கவே இல்லை. இதெல்லாம் நம்ம கற்பனை. நீ கற்பனை பண்ணிட்டக்கா, எல்லாத்தையும் கனவு கண்டுக்கிற. ட்ரீமில் இருந்திருக்கா அக்கா. ட்ரீமில் இருந்ததுக்காக யாராவது கட்சி விட்டு வெளியே போவாங்களா? அப்படி தாங்க நீங்கள் சொல்கிறது. இது மட்டும் இல்லை, மற்ற கட்சிக்காரங்க அக்கா பேசுறதை பார்த்து பாராட்டி, நீ எப்படி இருக்கலாம், என்ன இப்படி இருக்கிறிய, வேற கட்சிக்கு வா, எங்கள் கட்சிக்கு வா, அங்கே போ இங்கே போன்னு சொல்லிட்டாங்களாம். சொல்லும்போது அக்காவுக்கு என்ன ஆச்சுன்னா, இப்படி பேசுவாங்க. அப்போ மண்டைக்குள்ளே லைட்டாக டோபமைன் சுரக்க ஆரம்பிக்கும். லைட்டாக கொம்பு சிக்கிருன்னு முளைக்க ஆரம்பிக்கும். லைட்டாக கொம்பு சிக்கிருன்னு முளைக்க ஆரம்பிக்கும். லைட்டாக கொம்பு முளைச்சிருச்சு. உனக்கு கொம்பு முளைச்சிச்சாங்க்கா? நான் சொல்ல, எவ்வளோ நாள் உனக்காக நான் வீடியோ போட்டான், நான் அந்த வார்த்தையை பயன்படுத்தலை. நீ தம்பி தம்பின்னு உயிரை ஒட்டி அவன் சொல்கிறான் உனக்கு கொம்பு முளைச்சிச்சான். இவங்களுக்காக உயிரை கொடுத்து பேசுனேன், இவங்களுக்காக மேடை ஏறி கதறின கத்துன உழைச்ச ஓடா தேஞ்ச, உனக்கு கொம்பு முளைச்சிருச்சுக்கா. நாங்கள் கூட அப்படியேப்பட்ட வார்த்தைலாம் பயன்படுத்தலை. அக்கா கட்சி விட்டு வெளியே போயிட்டாங்க. ஏன் வெளியே போயிட்டாங்க? அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, மனசில் என்கிட்ட இருக்கு, என்றது அவற்றில் இருக்கு அப்படின்னு ஒப்பீடு செய்து தன்னையும் அண்ணன் சீமானவருக்கு இணையாக நிறுத்தி கொண்டு நீ என்ன மாமா சீமானுக்கு இணையா, ஈக்குவல் இல்லையாங்க? நீ சீமானுக்கு கீழே அப்படின்னா எவ்வளோ பெரிய ஆள்? அவருக்கு ஈக்குவலாக யாரும் ஆக முடியுமா? சீமானுக்கு இணை யாருமே இல்லை, இருக்கக்கூடாது. ஏன்னா எல்லா அடிமை தானே அந்த கட்சியில் இருக்கிறவன். சமமாக பார்க்கக்கூடாது, சீமானுக்கு நிகராக நிற்கக்கூடாது, அவரை பார்த்து பேசக்கூடாது. அவரை பார்த்து ஐயோ நீங்களா பாலியல் வாழ்க்கை வாங்கின நீங்களா ஐயோ தெரியாது அப்படின்னு நீங்கள் சொல்லணுக்கா. என்னக்கா இணையா நிறுத்திட்ட, அவருக்கு ஈக்குவலாக பார்க்காதீங்க. சீமானுக்கு ஈக்குவல் சீமானே கிடையாது, பார்த்துக்க. இதான் உன் தம்பின்னு உயிரை விட்டியே, தேவையா இதெல்லாம்? இன்னும் பேசியிருக்கான் உன் தம்பி. அக்கா நீ ஏன் கட்சி விட்டு போனா, உனக்கு ஒரு கற்பனையா, நீ ஒரு கற்பனையில் வாழ்கிறியா? அது என்ன கற்பனைனா கேளாம். உதயநிதி ஸ்டாலின் ஒரு பேச்சை கேட்கறாரா, விஜய் தினமும் பேச்சை கேட்டு தான் தூங்குவாரா, எடப்பாடி பழனிசாமி தினமும் ஷார்ட்ஸ் பார்ப்பாரா, இப்படின்னு எவனாவது சொன்னதை நம்பிக்கிட்டு தங்கள் மனசுக்குள்ள தங்களை பற்றியே அதீத கற்பனையை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி உனக்கு அதீத கற்பனையில் வாழ்கிற, இமேஜினேஷன்லேயே வாழ்கிற. உன் பேச்சை அவங்க கேட்குறாங்க, இவங்க பார்க்குறாங்கன்னு கற்பனை பண்ணி கொம்பு முளைச்சி
கற்பனையிலே நீ கட்சியை விட்டு வெளியேறிட்ட அப்படின்னு தம்பி சொல்கிறான். நான் சொல்ல, காலங்காலமாக வீடியோ போகிறோம், நாங்கள் யாரும் அந்த வார்த்தையை பயன்படுத்தலை. நீ உயிருக்குயிரா என் உயிர் தம்பிகளுக்காக ஓடி ஓடி உழைச்சியே இன்னைக்கு என்ன வார்த்தை பேசுகிறான்னு பார்த்தியா? பார்க்குற எனக்கே கஷ்டமாக இருக்குது, கண்ணில் தண்ணி வருது. எப்படி தான் நீ தாங்குறியோ பாவங்க நீ. அக்கா வேறு மேடையில் பேசியிருந்தா யாராவது கை தட்டியிருப்பாங்களா? யாராவது மதிச்சிருப்பாங்களா? நாம் தமிழர் கட்சி மேடையில் பேசினா இந்த பேர் உங்களுக்கு, அங்கே பேசினா தான் மக்கள் கூட வந்து ஒரு எதுவாக முடியும். இது நாம் தமிழர் கட்சி மேடையில் பேசும்போதா அந்த உணர்வு கடத்தப்படும் மக்களுக்கு, மக்கள் ரியாக்ட் பண்ணுவான். இது நாம் தமிழர் கட்சி மேடையில் பேசும்போதா அந்த உணர்வு கடத்தப்படும் மக்களுக்கு, மக்கள் ரியாக்ட் பண்ணுவான். உணர்வு கடத்தப்படும், மக்கள் ரியாக்ட் பண்ணுவாங்க. கட்சிக்காரனை தாண்டி எளிய மனிதர்கள் ரியாக்ட் பண்ணுவான். ஏன்னா பாமர மனிதர்களுடைய மொழியில் நம்ம பேசுவோம். எளிய மக்களின் மொழி அது என்ன? மராட்டிய மண்ணில் பிறந்த நீ பச்சை தமிழர்னா எங்க தாத்தா தப்பிச்சிருக்காரு அர்த்தம், இல்லைன்னா உங்க ஆத்தா தப்பிச்சிருக்காரு அர்த்தம். ரெண்டுல ஏதோ இருக்கு. என் தாத்தா யாரோ திருநெல்வேலியில இருந்து கிளம்பி என் தாத்தா ஏதோ 50 வருஷம் முன்னாடி போக்குவரத்துமா இருந்திருக்கான் ஒண்ணு, இல்லைன்னா உங்க ஆத்தா அங்க வந்திருக்கா. என்னடா கூத்து? நீ மராட்டிய நீ பச்சை தமிழர் என்ன அர்த்தம் தெரியுமில? 50 வருஷத்துக்கு முன்னாடி என் தாத்தா யாரோ பாம்பேக்கு போக்குவரத்துமா இருந்தா உங்க ஆத்தா கூட ஒண்ணு ஆத்தா தப்பிச்சிருக்கணும், இல்ல தாத்தா தப்பிச்சிருக்கணும். இந்த முண்டை வெண்ட கலப்ப ரஜினிகாந்த் தெரியுமா? மருமகன் தனிச்சு ஒரு பொண்டாட்டி கட்ட ஊர்ல இருக்கிற பொண்டாட்டி படம் கட்டி அமலாப்பா தாலி வந்து அத்தனை போய் தாலி ஆத்துக்கிட்டு இருக்கான். அந்த கண்டிக்க வக்கில்ல உன் மக சௌந்தர்யா கல்யாணம் கொடுத்த கல்யாணம் கட்டி கொடுத்தது வந்து தாலி எடுத்து வந்து எவன் கூட இருக்கானே தெரியல. ஆனா கண்டிக்க வக்கில்ல உனக்கு. உன் மக மூத்த மருமக ஐஸ்வர்யாவுக்கு பிறந்த பிள்ளை யாருன்னு எங்க அண்ணன் சிந்து ஒரே ஒரு பேட்டி கொடுத்தாங்கன்னா ஒட்டுமொத்த குடும்பம் நான்கு தானே சாகணும். எளிய மக்களின் மொழி இப்படிதான் பேசுவானுங்க மேடையில். நல்லா இருக்குதுல்ல? இப்படிதாங்க நீயும் பேசணுமா? ஒரு காலத்தில் ஒரு மாதிரி பேசியிருந்தா அது வேற விஷயம். ஆனால் தெரிஞ்சு அந்த கட்சியை விட்டு வெளியேறி நல்ல நாகரிக அரசியல் நீ பண்ணக்கூடாது. இவங்கள பேர் எளிய மக்கள் மொழி பேசணும், அதான் அவனுக்கு தேவை. பாமர மனிதர்களுடைய மொழியில் நம்ம பேசுவோம். எந்த கட்சியை போனாலும் பேச முடியாது. இது உண்மை, 100க்கு 100 உண்மை. வேற எந்த கட்சி போனாலும் இப்படி பேச முடியாது. ஏன்னா கட்சிக்காரன் கீழே இருக்கிற தொண்டை எல்லாரும் கழுத்துல அடிப்பான். இந்த கட்சியில் மட்டும் அப்படி அடிக்க மாட்டாங்க. ஏன் சொல்லு? எல்லாரும் அந்த மாதிரி ஆள் தானே. தலைவரே பாலியல் வாழ்க்கை வாங்குறாரு, தொண்டனைங்க எப்படி இருப்பாங்க? அதனால வேற எந்த கட்சி போனாலும் இப்படி பேச முடியாதுக்கா. நீ வேற கட்சி போய் நல்ல மாதிரியா பேசு, டீசெண்டாக பேசு. இவங்கள மாதிரிலாம் எளிய மக்களின் மொழி பேசாத. இப்போ என்ன ஆச்சுன்னா, அக்காவோட பேச்செல்லாம் பெரிய மனிதர்கள் கேட்குறாங்க, கேட்டு பாராட்டுறாங்க. பாராட்டும் போது அக்காவுக்கு என்ன ஆகுதுன்னா, உனக்கு என்ன ஆகுதுன்னா அக்கா, இப்படி பெரிய பெரிய ஆட்கள் பேசும்போது, புதுசாக பெரிய பெரிய மனிதர்கள் பேசும்போது நமக்கு நம்மளை அறியாமல் ஒரு போதை கிளம்பும். அந்த போதை கிளம்பாதவன் இந்த களத்தில் நிற்பான், அந்த போதை கிளம்புனவன் இந்த களத்தில் நிற்க மாட்டான். போதை கிளம்பும். உனக்கு போதை கிளம்பிடுச்சுக்கா, நீ போதையில் இருக்க. போதை இல்லைன்னா நீ கட்சியில் இருந்திருப்ப. உனக்கு போதை கிளம்புறதுனால கட்சியை விட்டு கிளம்பிட்ட அப்படின்னு நான் சொல்லலை. உன் தொம்பி, உன் எதிரி கூட இப்படி பேச மாட்டாங்கக்கா. பார்க்குறியா இல்லையா இந்த வீடியோலாம்? அதை பார்க்குறீங்களே, இதை பாரு. உனக்காக நான் வருத்தப்படுறேன். உனக்கு போதை கிளம்பிடுச்சான். நீ ஒரு குற்றச்சாட்டு சொன்னியா, நீ ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்கியா. அது என்னன்னா, அக்கா காளியம்மாள் அவர்கள் சில குற்றச்சாட்டுகளை நாம் தமிழர் கட்சி மீது ஆட்கள்கிட்ட வச்சாங்க. குற்றச்சாட்டா? அபாண்டமா இருக்கேக்கா, அபாண்டமா இருக்கு. நீ விட்ட அறிக்கையில ஒரு குற்றச்சாட்டுமே இல்லையே. எவ்வளோ நாகரிகமா மாமா அப்பாயில பத்தி ஒரு வார்த்தை சொல்லாம, அவன் அசிங்கமா பேசுனது கூட சொல்லாம, உனக்கு வந்த கோபம் வெறியெல்லாம் அடக்கிக்கிட்டு ரொம்ப நாகரிகமா டீசெண்டா வருத்தப்படுறேன், வருந்துறேன், உன்னோட சோகத்தை தெரிவிச்ச. ஆனா நீ குற்றச்சாட்டு சொன்னியா அப்படின்னு அபாண்டமா பேசுறானுங்க. எல்லாம் மனுஷனா? எனக்கே கோபம் வருதுக்கா. உன்னெல்லாம் எப்படி இப்படி அமைதியா இருக்குன்னு தெரியல. அது என்ன குற்றச்சாட்டுனா, அப்போ அந்த ஆடியோ பரவும் போது காளியம்மாள் அவர் வந்து வருத்தப்படுகிறாங்க. அப்போ மேடையில் சீமான் பேசுறாரு, நாங்கள் உசிறுன்னு சொல்லுவோம், இல்லை பிசிறுன்னு சொல்லுவோம். அந்த அறிக்கையில் அப்படி இல்லை. அக்கா எப்பவுமே அதை தெரிவிக்கல. ஆனால் இந்த சின்ன மாமா அப்படி சொல்கிறான். அது காரணமாக வச்சுப்போம். அப்படி பேசுறதுக்காக அக்கா கட்சி விட்டு போகிறாங்கன்னே வச்சுப்போம். அதில் என்ன தப்பு இருக்குது? மானம், ரோஷம், சூடு, சொரண, சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்ற யாராக இருந்தாலுமே இப்படிலாம் பேசினா கட்சி விட்டு தான் போவாங்க. ஆனால் அக்கா போகக்கூடாது. அப்படி போயிட்டாங்கன்னா அவங்க வந்து இதனாலேயே மன உடைச்சல் அடைஞ்சு, இதனாலேயே வருத்தம் அடைஞ்சு ஒருத்தங்க கட்சியிலிருந்து வெளியேற அளவுக்கு போறாங்கன்னா அவங்க இந்த பொது வாழ்க்கைக்கு அன்ஃபிட் நான் சொல்லுவேன். பொது வாழ்க்கைக்கு அன்ஃபிட் நான் சொல்லுவேன். அன்ஃபிட் கேட்டுச்சா? நீ பொது வாழ்க்கைக்கு அன்ஃபிட்டா? அக்கா அன்ஃபிட்டு, இவர் செம ஃபிட்டு. திட்டினா கூட பொறுத்துக்குன்னு இருப்பான் கட்சியில். இவன் ஃபிட்டு, நீ ஃபிட்டுன்னா அக்கா அன்ஃபிட்டு தான். நானே ஒத்துக்கிறேன். இதெல்லாம் பொறுத்துக்குன்னு நீ இருந்தாதாங்க ஃபிட்டு, இல்லைனா நீ அன்ஃபிட்டாகவே இருக்கலாம். பரவாயில்ல. இந்த ஒரு விஷயத்தில் நான் வந்து அக்காவை நினச்சி பெருமைப்படுறேன். இவனை மாதிரி மானம் கட்டவங்க கூட இருக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் அன்ஃபிட்டாகவே இருக்கலாம், தப்பு இல்லை. இந்த அன்ஃபிட்டுக்கு மாமா பையன் ஒரு விளக்கம் கொடுத்துருப்பான், டீட்டெயிலாக ஒரு விளக்கம். கட்சியில் யார் யார் திட்டு வாங்குறா, எங்கெங்கே திட்டு வாங்குறாங்க, அந்த திட்டு வாங்கி இழிச்சொல்லாம் வாங்கி அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்துருப்பான்.
களத்துல நாம் தமிழர் கட்சியில களத்துல நிக்கிற ஒவ்வொருத்தரும் வாங்கக்கூடிய வசவுகளும் அவதூறுகளும் இழிச்சொற்களும் எவ்வளவு. நாம் தமிழர் கட்சியில ஐடி விங் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய சுனந்தா அவர்கள். சுனந்தா அப்புறம் பேசுவோம் அதை பத்தி. இப்போ அந்த விளக்கத்துக்கு வருவோம். அந்த பெண் வாங்காத வசவுகளை காளியம்மாள் வாங்கிட்டாங்களா? அப்ப அவங்க வாங்குற வசவு 15 ஆண்டு கால இந்த அரசியல் களத்துல நாம் தமிழர் கட்சியுடைய எத்தனை கிளையில இருக்கிறவங்க அவன் எவ்வளவு வசம் வாங்கியிருப்பான், எத்தனை அடி வாங்கியிருப்பான். அவங்கெல்லாம் வாங்காத வசவு சொற்களா? பிசுறுன்றதுன்னு அவ்வளோ பெரிய வசவு சொற்களா? அவங்க வாங்காத வசவு சொற்களா? இதுக்கே வெளியே போயிட்டீங்க. அன்ஃபிட்டு. கரெக்டு. இப்போ அவங்கள யார் திட்டுறா? எதிர்கட்சிக்காரங்க திட்டுறாங்க, மற்ற கட்சிக்காரங்க திட்டுறாங்க, ஃபேஸ்புக்கில் வந்து ஃபேக் ஐடியில் கமெண்ட் பண்ணுறானுங்க, ட்விட்டரில் கமெண்ட் பண்ணுறாங்க. இப்படி எல்லாருமே எதிர்கட்சிக்காரங்க திட்டுறாங்க, எதிராளி திட்டுறாயா? அந்த திட்ட வாங்கி கட்சியில் இருந்தால் ஒரு நியாயம் இருக்குது. எங்கேயாவது கட்சி தலைவரே பிசுறுன்னு திட்டிருப்பானா? அவன் பிசுறுன்னு திட்டுறதும் மற்ற கட்சிக்காரங்க திட்டுறதும் ஒன்றா. மற்றவன் திட்டுறான்னா எதிர்கட்சிக்காரன் எதிரி, அவன் திட்டுவான், அவன் அப்படி தான் திட்டுவான். நான் கட்சிக்கு உண்மையாக இருக்கிறேன்னு எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனால் இங்கே என்னன்னா, அக்கா கதையில் என்னன்னா, மாமா தாத்தா சீமானே அக்காவை பிசுறுன்னு திட்டுறான். அவன் திட்டுறதும் எதிர்கட்சிக்காரன் திட்டுறதும் ஒன்றா? என்ன தப்பு பண்ணாங்க அக்கா? அப்படி என்ன தப்பு பண்ணாங்க அவங்கள பிசுறுன்னு திட்டுறதுக்கு? அப்படி பிசுறுன்னு திட்ட பிறகு ஒரு மன்னிப்பு கேட்டீங்களா? அதெல்லாம் கேட்க முடியாது. மன்னிப்புலாம் கேட்க முடியாதுக்கா. மற்றவங்க திட்டு வாங்குறாங்களா, நீங்கள் திட்டு வாங்கி இருங்க. மற்றவங்க மானம் கட்டு போயிருந்தா நீங்களும் இருங்க. அப்படி தான் இருக்குது. நான் சொல்ல அவன் சொல்கிறது அப்படி தான் இருக்குது. என்னக்கா என்ன கொடுமை இதெல்லாம்? கொடுமை என்னாலேயே முடியலக்கா, முடியல. உனக்காக நான் வெறி கொண்டு எதுவும் பண்ண முடியாது. மற்றது அடுத்தது கேட்போம். ஐடி விங் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய சுனந்தா அவர்கள். இப்போ இதுக்கு வரும். சுனந்தா அவங்க யாருன்னா, நாம் தமிழர் கட்சியில ஐடி விங் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய சுனந்தா அவர்கள். அவங்க ஒரு குறிப்பிட்ட மொழி பின்னணியில் பிறந்தவங்க. ஒரு கன்னடத்தை தாய்மொழியாக கொண்டவங்க. மானமுள்ள எளிய தமிழ் பிள்ளைகள் கிடைக்கலையா ஐடி விங்குக்கு? ஒரு கன்னடத்தை ஆளாக கிடைச்சாங்க. இங்கே ஆள் இல்லையா? மான தமிழ் பிள்ளைகள் இல்லையா? நாதியத்து போயிட்டோமா? நாங்கள் ஐடி விங்குக்கு போகாதுக்கு நாதியத்து போயிட்டோமா? இங்கே யாருக்கும் கம்ப்யூட்டர் நோண்ட தெரியாதா? ட்விட்டர் நோண்ட தெரியாதா? அப்படியாப்பட்ட ட்விட்டர் கூட நோண்ட தெரியாதா நாதியத்தை வக்கத்த பிள்ளைகள் ஆகிட்டோமா? நாங்கள் எளிய தமிழ் பிள்ளைகள் கிடைக்கவே இல்லையா அப்படின்னு காரி துப்ப தோணலையா? தோணலை, சாரி. அப்படி துப்பல, வாயில் எதுவும் வந்துச்சு. அந்த மாதிரி நீங்கள் தான் நாம் தமிழராச்சே, நாம் மனிதர்னு பேர் வச்சிருந்தா இந்த கொஸ்டின் வராது. நீங்கள் தான் நாம் தமிழராச்சே, தமிழனே கிடைக்கல ஐடி விங்குக்கு. அதுக்கு ஒரு விளக்கம். ஏன் தமிழ் கிடைக்கல அதெல்லாம் சொல்ல மாட்டான். அவங்க எவ்வளோ கொடுமை அனுபவிக்கிறாங்க தெரியுமா? நாம் தமிழர் கட்சின்றது ஆக்சுவலாக நாம் தமிழர் இல்லை, நாம் மிக்ஸ்டு. அதான் அந்த கட்சி சொல்ல மாட்டாங்க. நாம் தமிழர் கட்சி என்பது அனைத்து உயிர்களுக்குமானது. இங்க தெலுங்கர், கன்னடர், மலையாளி, துளுவர் எல்லோரும் இருப்பாங்க. அப்படிதான் சீமான் கட்டமைக்கிறாரு. ஆனால் அவங்க அந்த கன்னட மொழியை தாய்மொழியா கொண்டதுனாலேயே இன்னைக்கு வந்து அவங்க வந்து வசவு சொல்லுக்கு ஆளாகிறாங்க. ஏன் ஒரு கன்னடர் நாம் தமிழ் கட்சி இருக்க கூடாதா? நாம் தமிழ் கட்சி எல்லாருக்குமான கட்சின்னு சொல்லிட்டு ஒரு கன்னடர் வந்து அவங்களை கேவலமா பேசுறாங்களே, மொழியை வச்சவங்களை கேவலமா பேசுறாங்க. இது எப்படி இருக்குன்னா, சின்ன மாமா இன்னொரு தடவை நீயே ஊதி இந்த பலூன் ஊதுவாங்கல்ல, அந்த மாதிரி உன்னோட பலூன் எடுத்து நீயே ஊதுற மாதிரி இது. படுத்துக்கு நீ எச்சி துப்புனா என்ன ஆகும்? மேலே போயிடும் எச்சி, கீழே வந்து மூஞ்சில் விழாது. அந்த மாதிரி இல்லை நீ பேசுறதுலாம். சூப்பராக இருக்குது. இதை ஆரம்பிச்சதே நீங்கள் தான்டா. இந்த கல்ச்சர் ஆரம்பிச்சது போகிற வர 4 பேர்கிட்ட வாங்கி மடக்கு குடிச்சு பார்த்து தண்ணியை அவள் தமிழனா இல்லையான்னு சொல்கிற வேலை உங்களுக்கு தானே. நீங்கள் தானே ஸ்டார்ட் பண்ணிங்க. உங்கள் மாமா பையன் தானே ஸ்டார்ட் பண்ணா. லேப் வச்சு டெஸ்ட் பண்ணி வீடியோ போடுறவன், வீடியோவில் கமெண்ட் பண்ணுறவன், அதை பார்க்குறவன், வாங்குறவன் எல்லாரும் அப்படியே பார்சலில் 4 சொட்டு அனுப்புங்க, நாங்கள் குடிச்சு பார்த்து சொல்லுவோம். எதை? தண்ணியெல்லாம் குடிச்சு பார்த்து கண்ட கருமத்தெல்லாம் குடிச்சு இவன் தமிழனா இல்லையா அப்படின்னு சொல்கிற லேப் வச்சுதே நீங்கள் தானே. இப்போ லேபை உடச்சிட்டிங்களா? நிர்மூலப்படுத்திட்டீங்களா? என்ன சொல்கிறது? நான் எல்லோரும் தான் சொல்லுங்கிறாங்க, மனுஷனாக இருந்தால் போதும், தமிழ் தெலுங்கு வித்தியாசம்லாம் வேணாம், எல்லோரும் ஒன்றா இருப்போம்னு எல்லாம் சொல்கிறாங்க. இன்றைக்கி இவன் சொல்கிறான். என்ன பண்ணுறது? எச்சி துப்பலான்னு பார்த்தா எச்சி துப்பக்கூடாது, நாகரிகமற்ற செயலை செய்யாதீங்க. தூங்கலாம் துப்பாதீங்க, யார் மூஞ்சிலையும் துப்பவே கூடாது. அக்கா வெளியே போயிட்டாங்களா, இப்போ இவன் உள்ளே இருக்கான்ல, அப்போ கொஞ்சம் சுய பெருமை. அவர் வந்து பேசி கலவரமாயிருது. அதாவது மேலே ஏறி சேரை உடச்சி அடிக்க போயிறான். அடிக்கிறாங்க, கலவரம் ஆகுது. சேரை உடச்சி அடிக்க போயிறான். நான் ஒரு ஆள் இவன் ஒரே ஆள் என்ன பண்ணா தெரியுமா? நான் ஒரு ஆள் மொத்த வரையும் நின்று பேசுனியா இல்லை ஊதுனியா பலூனு? அப்படிதான் பேசியிருக்கான் ஆள். ஒத்த ஆள் நின்று அத்தனை பேர்கிட்ட சண்டைலாம் போடல, பேசியிருக்கான். பலூன் எடுத்து ஊதியிருக்கான். ஊதி குழந்தைங்களுக்கு கட்டி கொடுத்துருக்கான், விளையாடுங்க ஜாலியாக. நல்ல மனுஷன். குழந்தைங்கன்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். சமாதானப்படுத்துறது நடிச்சிக்க முடியாது. நல்லா ஊதுவான் பலூனை. நான் கட்சியிலேருந்து நீக்க போகிறேன். 11:30 மணிக்கு கால் பண்ணியிருக்காரு, 11:35 அறிக்கை வருது, கட்சியிலேருந்து நீக்க முடியும். சாட்டைக்கும் கட்சிக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு அறிக்கை.
கட்சியை விட்டு தூக்கிட்டாங்க. சாட்டைக்கும் கட்சிக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னாங்க. ஆள் அழுதான், புரண்டான், கதர்னான், தெருவா போய் 4 பேரை பிடிச்சி ஊதுனான். பலூனை கட்டி விற்றான் குழந்தைங்கள. அந்த மாதிரி கொடுமையை அனுபவிச்சான். ஆள் நரக வேதனை அனுபவிச்சான். காரணம் என்னன்னு கேட்டான். ஏன்டா என்ன கட்சி விட்டு தூக்குனீங்க, என்ன காரணம்னு கேட்டான். எதுக்கு நீக்கப்படுறது காரணம் தெரியாது, எதுக்கு கூப்பிட்டுருக்காரு, எதுக்கு நீக்கிருக்காங்கன்னு தெரியல, எதுக்கு நீக்கப்படுறது காரணம் தெரியாது. காரணம் கூட தெரியாம கட்சியில காது துப்புற மாதிரி இல்லாம வெளியே துரத்தி விட்டாலும் நின்னாயா, களத்துல நின்னாங்க. மாணவ ரோஷம் சூடு சொரணை அதுவும் முக்கியம், கட்சி தான் என் முக்கியம். காரணமே சொல்லாம என்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளலாம் போகாம நின்னான். இன்னைக்கு நின்னதுனால தான் அண்ணனை பிடிச்சி உறுதுணையா கூட இருக்கான். அண்ணனுக்கு அப்படிதான் இருக்குது. பிசுறு உசுறு அப்படி இப்படின்னு அவதூறு சொல்லி திட்டி கட்சியை விட்டு தூக்குனா என்ன பண்ணணும் தெரியுமா? அவன் சொல்லுவான், நம்ம நல்லவங்க, நம்ம நேர்மையானவங்க, நம்ம உண்மையானவங்க, நம்ம தப்பு செய்யலன்னா நிரூபிச்சு காட்டணும்ல. நீ நிரூபிக்கணும். உன்னை யாரா பிசுறுன்னு சொல்லிட்டா, நான் பிசுறு இல்லை, நான் பிசுறுலாம் இல்லவே இல்லைன்னு நீ நிரூபி. நல்லவன் நேர்மையான நீ நிரூபி. பிசுறு இல்லைன்னு எப்படி நிரூபிக்கிறது தெரியலையே. நிரூபிக்கணும் நீ தான். அவன்கிட்ட சாரிலாம் எதிர்பார்க்கக்கூடாது. அவன் பேசுறது தப்புன்னு அவன் உணர மாட்டான். ஏன்னா மாமா என்னைக்கு உணர்ந்துருக்கான். அவனுக்கு உணர்ச்சியே கிடையாது, உணர்ச்சி அற்றவன் அவன். அவன்கிட்ட போய் நீ அதெல்லாம் கேட்கக்கூடாது. நீ நிரூபிக்கணும். அக்காவை மாமா தாத்தா எதுக்கு பிசுறுன்னு சொன்னான்னா இருக்கு, ரீசன் இருக்கு. கட்சியில வரம்புகளை மீறி, விதிமுறைகளை மீறி தவறு செய்பவர்களை அண்ணன் சீமான் அவர்கள் பேசுவாங்க. கட்சியோட வரம்பு விதியை மீறிட்டக்கா நீ. உங்களுக்கு எதிர அதெல்லாம் உங்க தலைவரே பாலியல் வழக்கு வாங்குறான். உங்க கட்சிக்கு என்னடா விதி வரம்பு மீறல் அப்படின்னு வெளியே கேட்குறாங்கடா மாமா. வெளியே கேட்குறாங்க மாமா, சின்ன மாமா. மாமா தாத்தா பேசுனது நீ எப்படி எடுத்துருக்கணும்னா அது ஒரு உரிமை. அவன் பேசுவதற்கு ஏசுவதற்கு உரிமை இருக்குன்னு நம்ம நினைச்சோம்னா, உண்மையிலே அண்ணன் நினைச்சோம்னா, அவர் பேசுகிற வார்த்தைகள் எப்படி நமக்கு மனசை காயப்படுத்தும்? உரிமைக்காது உரிமையில என்ன வேணா பேசலாம்ல. நீலாம் யாரும் குழைக்கிற போய்டா இப்பெல்லாம் பேசினா அது உரிமையாயிடுமா? நான் உரிமையில இப்படி பேசணும்னு வச்சுக்க, நீ ஜாலியாக எடுத்துப்பியா சொல்லு. உரிமையில பேசுறதுக்கு ஒரு வரம்பு இருக்கா இல்லையா? வரம்பு மீறி பேசக்கூடாது. நான் பேச மாட்டேன், இவனுக்கு அது தெரியாது. வரம்பு நீ தாங்க மீறிட்ட. இப்போதான் ஞாபகம் வருது. நீ தானே விதி வரம்பு மீறிட்ட. நான் மீறல, இவனும் மீறல, அக்கா மீறிட்டாங்க. என்ன பேசுறாங்க? உண்மையாவே சீமான் என்ன சொன்னார்னா, பிசுறுலாம் சொல்ல அவர் என்ன சொன்னார்னா, வெடுப்பா அப்படின்ட்டு வேலை பார்ப்பா அப்படின்னு சொல்லுவாரு. வெடுப்பா அப்படின்ட்டு வேலை பார்ப்பா அப்படின்னு சொல்லுவாரு. வெடுப்பா போய் வேலையை பார்ப்பான்னு டீசெண்டாக சொல்லியிருக்காரு. நம்ம காதில் தாங்க தப்பாக விழுந்திருக்கு பிசுறுன்னு. மேடையில் நாங்கள் பிசுறுன்னு சொல்லுவோம், உசுறுன்னு சொல்லுவோன்றதெல்லாம் நம்ம கற்பனை பண்ணிட்டோம், இல்லை நம்ம காதில் தப்பாக விழுந்திருக்கு. இவன் என்ன கேட்குறான்னா, இதெல்லாம் ஒரு காரணமா? இந்த காரணத்துக்குலாம் யாரை கட்சி விட்டு போவாங்களா? இப்படி இந்த போனவங்க இல்லை, அக்கா காளியம்மாள் உட்பட நான் சொல்கிறேன், எல்லோரும் சொல்வது அற்ப காரணம், சொற்ப காரணம். என்னக்கா அற்ப சொற்ப காரணங்களுக்காக கட்சி விட்டு போயிட்ட? அற்ப சொற்ப ரொம்ப அற்பமான காரணத்துக்கு போயிட்டேக்கா. கட்சியில் அவனு என்னென்ன திட்டுறாரு, இவனையா கூட திட்டினாரு, இவன் இல்லை அற்ப சொற்ப காரணத்துக்கு போயிட்டியே. பிசுறு, ஆமாம் நான் அப்படி தான் பிசுறுன்னு சொல்லுவேன். ஒரு தப்பும் பண்ணாமல் கட்சிக்கு உண்மையாக இருந்த ஒருத்தவங்களை பிசுறுன்னு சொல்லுவேன், நான் என்ன வேணால் திட்டுவேன்னு சொன்னால் அது அற்ப காரணமா? சோத்தில் உப்பு போட்டு துண்ணுறான் தன்மானம் உள்ள யாராக இருந்தாலும் கட்சி விட்டு போயிடுவாங்க. அதைத்தான் அக்கா பண்ணாங்க. ஆனால் இவனுக்கு அது அற்ப சொற்ப காரணமா? கிண்டலுக்கு கூட பேசுவார், கேலிக்கு பேசுவார், கிண்டலு கேலி பிசுறுன்னு கிண்டலாக சொல்லியிருக்காரு. சீரியஸாக எடுத்துக்கிட்டியாக்கா? சே என்னக்கா திடீர்னு தன்மானத்தை விதைச்சிட்ட, அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. கிண்டலுக்கு சொல்லியிருக்காராம்பா பிசுறுன்னு. என்ன சொல்கிறது? இதுவும் அவரு நினச்சிட்டாருனா, வேணும்னு நினச்சா அவர் கூப்பிடுவாராம், வேணான்னு நினச்சா அவர் நம்ம வேணும்னு நினச்சா அவர் சமாதானப்படுத்துவார், வேண்டான்னு முடிவு பண்ணிட்டா அப்புறம் ஒன்றும் செய்ய முடியாதுல்ல. வேணும்னு நினச்சா பேசுவாருங்க. உன்னை வேணான்னு நினச்சிட்டாரு, அதான் பேசலை. அவர் வேணான்னு நினச்சாலும் நீ கட்சியில் இருக்கணும். நீயா போயிட்டா உனக்கு கொம்பு முளைச்சிடுச்சு, நீ போதையில் இருக்க, அற்ப சொற்ப காரணங்களுக்காக, ஆசை வார்த்தைக்காக, பதவி ஆசைக்காக நீ வெளியே போயிட்டேன்னு கூட இருந்த உன்னையே கேவலமாக பேசுவானுங்க. மாமா சீமான் மட்டுமா அப்படி பேசுவார்? எல்லா கட்சியும் தான் பேசுவாங்க. கலைஞர் எப்படி பேசுவார் தெரியுமா? நீங்கள் என்ன கலைஞர் வாங்க எப்படி இருக்கீங்க அன்பில் மகேஷ் பொய்யாமலி அப்படின்னு கூடுவாரா? அவர் எப்படி பேசுவார்னு தெரியுமா உங்களுக்கு? எப்படி பேசுவார்? எப்படா பேசுவார் சொல்டா? இவன் தானே கூட இருந்தான் கலைஞர் கூட, இவனுக்கு தெரியும். இவன் தான் பிஏ, 35 வருஷமாக கூடவே இருந்தவன். இவனுக்கு தெரியும் கலைஞர் எப்படி பேசினான்னு. என்ன திருந்தவே இல்லை இவனுங்களாம். யாரா நீங்களா? கொஞ்சம் கூட மான ரோஷம் சூடு சொன்ன எதுவுமே இல்லையாடா? சாரி அக்கா, உன்னை பிசுறுன்னு சொன்னதுக்கு நீ என்ன பண்ணியிருக்கணும் தெரியுமா?
உங்களுக்கு தெரியுமா? அவன் சொல்லுவான் பாரு. அந்த பணியில கட்சி தலைமைக்கு அதிருப்தி வருகிற பொழுது கேள்வி கேட்கும். கட்சி தலைமை அதை குறை சொல்லுது. அப்போ அதிருப்தி இருக்குன்னா அந்த அதிருப்தியை சரிப்படுத்த வேண்டியது ஒரு பொறுப்பாளரின் கடமையா? அதிருப்தி வரும்போது சரி செய்ய வேண்டியது பொறுப்பாளர் கடமை. அவர் உன்னை பிசுறுன்னு சொன்னா சரி செய்ய வேண்டியது உன் கடமை. அவர் கடமை இல்லை. அவர் மன்னிப்புலாம் கேட்க மாட்டாரு, வருத்தம் தெரிவிக்க மாட்டாரு, எதுவும் பண்ண மாட்டாரு. உன் கடமை அதிருப்தி, உன் மேல ஒரு அதிருப்திப்பா, அப்போ உன்னை பிசுறுன்னு சொல்லுவார் அவரு. அதை வந்து நீ தான் சரி பண்ணணும். சரி பண்ணுக்கா, சரி பண்ணிட்டு இவனு கூட இரு. இதுக்கப்புறமும் இவன் கூட இவனை பற்றிலாம் பேசி இவனை ஃபோன் நம்பராக நீ வச்சுருந்தானா அதுவே பெரும் இது. ஒரு மாதிரி வச்சுக்கா, என்ன சொல்கிறதுன்னு தெரில, பேச்சு வரல, மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்கு. நான் அக்கா நீ போயிட்டா கட்சி அழிஞ்சிடுச்சா? இப்போ தான் கட்சி வளர்ந்துருச்சு. நெய்க்காரப்பட்டியில் ஒரு கூட்டம் போகிறதுக்கு அனுமதி கொடுக்காம ஒரு இடத்துல கூட்டம் போட சொன்னாங்க. அது எந்த இடம்னா, நித்தம் கட்சி வளர்ந்துட்டு இருக்கு. நெய்க்காரப்பட்டியில் எப்போதும் போடுற இடத்துல கொடுக்காம சந்துக்குள்ள கூட்டம். கொடுமை. நீ போனதுக்கு அப்புறம் கட்சி வளர்ந்து போய் மூத்திர சந்தில் மீட்டிங் போட்டிருக்காங்க. சூப்பர். அந்த சந்துக்குள்ளேயும் 6 மணி நேரம் ஒருத்தர் கூட கலையலை. மொத்த அந்த சாலையை நிறைஞ்சு நிற்குதுன்னா அது நாம் தமிழ் கட்சி மட்டும்தான். 6 மணி நேரம் கூட்டம் கலையவே இல்லை, ஒருத்த கூட போவே இல்லை. அப்படியே மூத்திரத்தின்ட்டு அங்கேயே நின்னானா பார்த்திக்க. அப்படியே அந்த மாதிரி மூத்திர சந்தில் அவன் வருவான், அப்படியே இருந்துட்டு இப்படி பார்த்துருக்கான். ஆஹா, பொண்ணுக்கு இருக்கும்போது அதாவது அடி வயிற்றிலே ஒரு மாற்றம். யூரின் போகிறப்ப இப்படி ஒரு கதையை கேட்டிருக்கானுங்க. கூட்டம் கலையாமல் 6 மணி நேரம் இருந்துக்கிறானுப்பா, மூக்கு பிடிச்சிக்கிட்டேன். பெரிய விஷயம்தான். அப்படி நான் சொல்ல, எங்கள் வீட்டாண்டா இருக்கிற நாம் தமிழர் விரோதிகள் வதந்தியை கிளப்புறாங்க. மூத்திர சந்தில் போய் மீட்டிங் போட்டிக்கலாம். சே, அதை விடுவோம். அக்கா கட்சி விட்டு போயிட்டல்ல, உனக்கு வந்து ஒரு எச்சரிக்கை சேஃப்டியாக இருக்கு. என்னன்னா ஒன்னே ஒன்று கட்சியிலேருந்து வெளியேறவங்க வெளியேறி போய் கண்ணியமாக பேசினா அரசியலை தாண்டி நட்பு தொடரும். கண்ணியமாக பேசணுமா? யார் சொல்கிறது பாரு கண்ணியத்தை பற்றி. கண்ணியமாக பேசணும்னா அவ்வளோதான். ஏன்னா கண்ணியம் கிடையாது, உண்மையே பேசக்கூடாது. எந்த உண்மை? அன்னைக்கு கூட மேடையில் சொன்னியா, மாமா தலைவர் எவ்வளோ நேரம் பார்த்தாருன்னு. உண்மையிலே சொல்லணும்னா, இப்போ அண்ணன் படம் எடுத்துட்டு இருந்தாங்க, அங்க போய் ஷூட்டிங் மட்டும் எடுத்துட்டு திரும்பி வந்திருந்தாங்க அப்படின்னா, அங்க போய் ஒரு 10 நிமிட பேச்சு இவ்வளவு பெரிய மாற்றத்திற்கு காரணமாகி, அங்க போய் ஒரு 10 நிமிட பேச்சு. இந்த மாதிரி உண்மையை நீ பேசக்கூடாது. உண்மைக்கு தான் கண்ணியன்னு ஒரு பேர். உண்மையை சொல்லிடாதக்கா, ஏதாவது கட்சி இருக்கிற உண்மையில போட்டு உடச்சிடாதக்கான்னு உன் காலில் உழறதுக்கு பதிலாக அதை அவனுக்கு பழக்கல உழமாட்டான். அவன் ஊதுவான், உழமாட்டான். நல்ல ஊதி பொருள் விற்பான், நல்ல மனுஷன் அவன். அப்படி இல்லாமல் உன்னை மிரட்டுறான். கண்ணியமாக பேசணும். இல்லைன்னா கண்ணிய குறைவோடு பேசினா நாம் தமிழ் கட்சியிலிருந்தும் பதிலடி வரும். மிரட்டுறாங்க, அவனை மிரட்டுறான். அக்காவை மிரட்டுற, இனிமேல் நீ தாங்க பார்த்துக்கணும். இப்பெல்லாம் பேசியிருக்கான், இதை எடுத்து உனக்கு சொல்லியிருக்கேன். நீ ஏறுற மேடையில் நீ தான் எதாவது பண்ணணும். கண்ணியமாக பேசுக்கா.